Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த இயரிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா டெரகோட்டா clay வச்சு தான் பண்ணிருக்கோம். சோ இது வந்து லாங் இயரிங். சோ நீங்க வந்து எந்த ட்ரெடிஷனல் வேர்க்கும் போடலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இயரிங் பண்றதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல் அண்ட் யூபின் ஐபின் பீட்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அண்ட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் யூபின் பீட்ஸும். நான் இந்த மாதிரி ரெண்டு wood scale எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட வந்து நார்மல் பிளாஸ்டிக் ஸ்கேல்னா கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் மெயினா நமக்கு வந்து டெரகோட்டா clay தேவை. இது நல்லா சாஃப்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ம யூஸ் பண்ண போற வர்க் போர்ட்ல. நம்ம ஏன் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்றோம்னா நமக்கு வந்து ஈவன் ஷேப்ல கிடைக்கும். சோ அதனால தான் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி ரோல் பண்றோம். இப்போ இது நல்லா வந்து சாஃப்டன் பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட கேப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்ல தேவை. சோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இத. இப்போ இந்த சைட்ஸ்லாம் கொஞ்சம் அன்ஈவனா இருக்கும். இத நம்ம வந்து நல்லா வாட்டர் இல்ல வந்து ஆயில் வச்சு நல்லா ஈவன் பண்ணிக்கலாம். Do you want to know? இப்போ நம்ம கட் பண்ணியல ரவுண்ட் ஷேப்க்கு அதோட கொஞ்சம் சின்ன சைஸா எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த யூ ஷேப் டிசைன் வரும். சோ அதனால அதோட சின்ன சைஸா நான் எடுத்துக்கிறேன். பாருங்க கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் அதே மாதிரி ஒரு ரவுண்ட் கட்டர் எடுத்து இந்த மாதிரி கீழ வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது சும்மா டிசைனுக்காக தான். நீங்க வந்து ஃபுல்லா போட்டுக்கறதாங்க நீங்க போட்டுக்கலாம். இப்போ இத வந்து சைடுல வந்து நம்ம டிசைன் போட போறோம். நான் இந்த மாதிரி லைட்டா கோடு போட போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு யூ பின் எடுத்துர்க்கேன் அண்ட் ரெண்டு யூ பின் பால்ஸ் எடுத்துர்க்கேன். இத வந்து நம்ம ரெண்டு கார்னர்ஸ்லயும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அண்ட் இன்னும் ரெண்டு வந்து யூ பின் பீட்ஸ் நம்ம வந்து சென்டரா ஃபிக்ஸ் பண்ண போறோம். இயரிங்க்கு நம்ம வந்து அந்த ஜும்கா மாட்டறதுக்கும் அண்ட் மேல வந்து ஸ்டட் பின் அந்த ஸ்டட் மாட்டறதுக்கும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கீழே ஜும்கா பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன சைஸ் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் நம்பர் 7 எடுக்கிறேன். ஸோ இந்த சைஸ் தான் நம்ம வந்து ஜும்கா பண்ண போகிறோம். இது அப்படியே வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் இதை.
இப்போ வந்து நம்ம ஜும்கா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இயரிங்கோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே அசைக்காமல் அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இயரிங்க்கு சேம் திரும்பி அதே ப்ராசஸ் தான். நான் வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு பட் ஆனால் நான் வந்து இதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நான் ஒரு டூல் கட்டர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இது நல்லா எட்ஜஸ்லாம் நல்லா சாஃப்டன் பண்ணிக்கிறேன் நான். பண்ணிவிட்டு அப்படியே டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த குட்டி குட்டியான ஐபின் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரே ஒரு ஐபின் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ஸ்டட்டில் வந்து நம்ம சென்டராக வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த வந்து பீடை லைட்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் அந்த மாதிரி குத்தி விட்றோன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். மெயினாக அந்த ஐபின் வந்து வெளில வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சென்டராக வந்து யூபின் வச்சு இந்த ஸ்டட்டில் வந்து இயரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 4 to 5 days நல்லா காய வச்சுடுங்க. நல்லா காஞ்சோன்னே நீங்கள் வந்து பேக் பண்ணி பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until it's bye from Harini.